brand new episode of காதலா மறுபடியும் வந்துட்டு உங்கள் காதல் மன்னன் ஜீவன். போன வர எபிசோட் நிறைய பேர் பார்த்து வந்து அந்த கடைசியில சொல்ற அட்வைஸ் நிறைய பேர் வந்து டிக்டாக் ரியலா மாத்தினீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா போன வாரம் என் வாழ்க்கையிலே நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. which is நிறைய பேர் சொல்லியிருக்கேன் சின்ன பிள்ளைங்க பார்க்காதீங்கன்னு. ஆனா அதே நேரத்துல ஒரு 14 வயசு பொண்ணு இந்த எபிசோட் பார்த்து நான் போன தடவை ஒரு எபிசோட் சொல்லியிருக்கேன், அண்ணன் நான் இருக்கேன்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆனா ஒருத்தவங்க அந்த சீரியஸா எடுத்து என் மேல நம்பிக்கை வச்சு அவங்களுக்காண்டே நின்றாங்க. ஒரு 14 வயசு பொண்ணு அதுக்காண்டி நின்றுச்சு. எனக்கு நியாயம் வேணும், அண்ணன் இருக்கார்ல, எனக்கு நியாயம் வேணும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை வந்து போலீஸ்ட்டு போயிட்டு கோர்ட் கேஸ் எல்லாம் முடிச்சு she got her justice. And that was the biggest achievement I have done in my life. நிறைய பேர் சொல்றீங்க 200,000 1 million நடிச்சாதான் அந்த சந்தோஷம் வரேன்னு. ஆனா ஒரு பிள்ளையோட வாழ்க்கையை நான் மாத்திருக்கேன். எனக்கு இந்த அளவுக்கு சந்தோஷம் யாருக்கும் வராது. எனக்கு அது முக்கிய காரணமே நீங்க தான். நீங்க இந்த எபிசோட்லாம் பார்த்து ஷேர் பண்ணி லைக் பண்ணி நிறைய பேர்கிட்ட சொல்றதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. நான் இதை ஆரம்பிக்கும் போதே இந்த நோக்கத்துல நான் ஆரம்பிக்கவே இல்லை. எதுக்காண்டி ஆரம்பிச்சுன்னு கூட தெரியல. ஆனா இது இங்க போய் முடியுது எனக்கும் புரிய மாட்டேது. ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ அதுக்கு உங்ககிட்ட தான் நன்றி கடனா இருக்கேன். ஸோ இந்த வாரமும் ஒரு புனிதமான எபிசோட் இருக்குன்னு டீம் சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க வளவலன்னு பேசாம இந்த வாரம் எபிசோட் போடலாம். போடுற இதையாவது நம்புவியா? ஐ லவ் யூ. சரி வாங்க இந்த வாரம் ஒரு புனிதமான காதல் கதை கேட்கலாம். ஹலோ, யார் பேசுறதாங்க? ஹலோ ஹாய் ஹலோ ஹலோ ஏய் யார் அது? ஹாய், நான் ஜீவன் பேசுறேன். அங்க யார் பேசுறது? உங்களுக்கே ஒரு பேர் இருக்கா, இல்ல நானே ஒரு பேர் இருப்பா, இல்ல நீங்க ஏதாச்சும் பேர் வச்சிருக்கீங்க? நீங்க பேர் வச்சிருங்க. சரி நான் யோசிக்கிறேன். உனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. மீனான்னு பேருப்பா. என்ன 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 நான் பாக்குறேன், மனசுக்குள்ள சிரிச்சேன். சரி மீனா, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எங்கேருந்து வரீங்க, எங்கேருந்து பேசுறீங்க? எங்க இருந்து வரேன்னு சொல்ல முடியாது, எங்க இருந்து பேசுறேன்னு சொல்ல முடியாது. என்னது? என்னம்மா ரஜினி படம் டைலாக்ல இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். மலேசியால தான் இருக்கேன். மலேசியால தான் இருக்கியா? இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? சரி, உங்களுக்கு காதல்ல என்னமா நடந்துச்சு? காதல்ல நடக்கல, திருமணத்துல நடந்துச்சு. திருமணத்துலயா? மறுபடியும் ஒரு மெட்டியூர் சீரியலா? முத பொனிய முரட்டு பொனியாவில் இருக்கு. சரி, உங்க வெட்டிங் வாழ்க்கையில என்னமா நடந்துச்சு? தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட். பொதுவாக நான் கேட்குற கதையில் அப்படிதான் இருக்கு. ஆனா உங்க சொல்லுங்க என்ன நடந்துச்சு? ஸ்டார்டிங்ல இவர் எப்படி பாத்தீங்க? எங்க இருந்து கல்யாணம் நடந்துச்சு? நீங்க காதல் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க இல்ல லவ் மேரேஜா? ரெண்டும் ஒண்ணுதான். சொல்லு. லவ் பண்ணி மேரேஜ் பண்ணனும். எனக்கு அவர் 21 வருஷமா தெரியும். 21 வருஷமா தெரியுமா? 21 வருஷம். என்கிட்ட ஓல்டு சீனா இருந்தாலும் ஒரு கோல்டு சீன் இருக்கு. திருமணம் பண்ணி 15 வருஷம். திருமணம் பண்ணி அப்பா உங்களுக்கு என்ன வயசு ஆகுது இப்ப? 41. so young. okay. நடிக்காத. 2019 வரைக்கும் எல்லாம் அழகா போய்கிட்டு இருந்தது. 2019 வரைக்கும்? 2005ல இருந்து 2019 வரைக்கும் எல்லாமே ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்தது. ஸ்மூத்தானா இப்படி? ஸ்மூத்தானா நல்லா சந்தோஷமா ஃபேமிலி பில்ட் பண்ணிக்கிட்டு கஷ்டம் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லல. அது எல்லா வாழ்க்கையிலயும் இருக்கு. பைனான்சியலி கஷ்டப்பட்டோம், எல்லாம் ஓகே. அது நார்மல் எல்லாம் செட்டில் ஆகி வரனா எப்படின்னா இவர் வந்து கிராப் ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. எல்லாம் கிராப் டிரைவர் இப்படிதான் இருக்காங்க. என்ன சேர்க்காத கிராப் ஓட்டிட்டு இருக்கப்ப இந்த தேர்ட் பார்ட்டி வந்து அது மூலியமா பழக்கம். வாங்க பழகலாம். ஆனா இந்த தேர்ட் பார்ட்டி வந்து எனக்கு வந்து ஒரு 2019 பிகினிங் ஜனவரியில வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க ஒன் ஆஃப் த சோஷியல் மீடியால. இந்த மாதிரி நான் எனக்கு உங்களை என்ன தெரிஞ்சவங்க மாதிரி இருக்கீங்க, உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன் அவங்க கிட்ட, அவங்களோட வாழ்க்கைய பத்தி சொன்னாங்க. அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து ரீஹாப் சென்டர்ல இருக்காரு, 2 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க என்கிட்ட. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? Wait, when you say rehab center, is it drug rehab or alcohol rehab? Drugs rehab. Okay, cool. So இந்த பொண்ணு வந்து உனக்கு ரெண்டமா கான்டாக்ட் பண்ணிட்டு என் புருஷன் பத்தி, அவன் புருஷன் பத்தி சொல்லிட்டு இருக்கு. ஆமா ஆமா. அந்த காலத்துல காதல் ஆரம்பிச்சிடணும். நோ தலைவரே. அந்த மாதிரி சொன்னோன்னே அவங்கள்ட்ட அப்பயே சொன்னேன், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட உங்க கதையை சொல்லாதீங்க, people might take advantage அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு Meanwhile,
எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. அப்ப வீட்டுக்கு போய் எனக்கு மனசு தெரியல. அவரோட போன் செக் பண்ணேன். செக் பண்ணோன்னே அதே முகம். அப்ப இவர்கிட்ட கேட்டப்ப இது ஒண்ணும் இல்லன்னு அப்ப நான் அவங்களுக்கு திருப்பி கான்டாக்ட் பண்ணி கேட்டுப்பேன், உங்களுக்குள்ள ஏதாவது இருக்கா அப்படின்னு. அப்ப அவங்க அடிச்சு சொன்னாங்க ஒண்ணுமே இல்ல, அவர் சொன்னாரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுதான் அப்படின்னு பாரு மனசு விட்டு பேசு. ஆக்சுவலி அப்பயே அந்த வருஷம் ஆரம்பிச்சிருச்சு 2018. வெயிட் சாரி, ஃப்ரெண்ட் ஆகணும்னு நீ சொன்னியா இல்ல அவங்க சொன்னாங்க? என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த தேர்ட் பார்ட்டி கிட்ட, நீ என் வைஃப் ஃப்ரெண்ட் ஆகணும். ஆக்சுவலி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மாதிரி வயசு இருக்குன்னு. இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இப்ப கூட எனக்கு தெரியாது. 2019 ஜூன் இருக்கும். அந்த ஜனவரில ஜூன் வரைக்கும் இவர் என்ன ஒரு மாதிரி அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பேசுறது இல்ல, என்ன சொன்னாலும் கோவம் வர்றது, லேட்டா வர்றது, அதெல்லாம். என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றீங்களா? ஒரு நாள் மறுபடியும் ஃபேஸ்புக்ல போய் பார்த்தா என்ன மியூட் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் டேக் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்துலயும் ஏதாவது ஸ்டூடா இல்ல என்ன ஆனாங்க டேக் பண்ணிட்டு இருக்கிறப்ப அப்ப அந்த அன்னைக்கு கேட்டேன்னு இவர் பிசிக்கலா அபியூஸ் பண்ணிட்டு போயிட்டாரு வீட்டு விட்டு. Wait. என்னது? He physically, so when you went and asked him about who this woman is, he beat you up and then he just went his way. Yeah, he left the house. Then my mother-in-law came to me. என்னோட mother-in-law கொஞ்சம் என்ன சொன்னாங்க, என் ஹஸ்பண்டுக்கு சைட் பண்ணாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரியும் எங்க மதர்-இன்-லாவையும் வச்சு இவர் இன்வால்வ் ஆகியிருக்காருன்ட்டு. மதர்-இன்-லால வச்சு இன்வால்வ் ஆகியிருக்காரா? ஏன் திமுங்களா எப்படி? Sorry, just one question. Okay, mother-in-law எப்படி இன்வால்வ் ஆனாங்க? இவருடைய அந்த தேர்ட் பார்ட்டி வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க, அந்த மாதிரி. நான் அவ்வளவு சம்பாதிக்கல, என்னோட இன்கம் அவ்வளவு கிடையாது. சோ அதனால வந்து உன் mother-in-law வந்து பையன், I mean your husband was going out with this girl and the mother-in-law knew about it. தெரியும். அப்போ உன்கிட்ட எதுவும் சொல்லியா? என்கிட்ட சொல்லல. மேபி பையன் கஷ்டப்படுறான் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சாங்களா என்ன? பையன் கஷ்டப்படுற நல்லா இருக்கட்டுமா? உன் புருஷன் இந்த மாதிரி பண்ண நீ விடுவியா? ஓங்க அற விட்டனா என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிற? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? எனக்கு தெரியல அவங்க என்ன இதுல அவங்க இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா. ஆனா அவங்க கடைசி நாள்ல வந்து எந்த மன்னிப்பு கேட்டு மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டைம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிரு. மன்னிச்சு விட்டியா இல்லையா? நான் தான் பார்த்தேன். மன்னிச்சு விட்டியா இல்லையா? நான் மன்னிச்சிட்டேன், மனசார மன்னிச்சிட்டேன். கடைசி காலத்து நான் தான் பார்த்தேன். ஐயோ என்னம்மா இவ்வளவு நல்லவளா இருக்க, கடக்குறா. சரி உனக்கு அவ்வளவு நல்ல மனசு, நான் என்ன பண்றது? அப்புறம் இந்த பொம்பளோட இந்த கிராப் டிரைவர் சுத்தி எனக்கு என்ன தெரியல, கிராப் டிரைவர் கிராப் போட்டுற தவிர மத்த எல்லாரும் கிராப் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை வேற என்ன அவதூறு பரப்பலாம் இவர் மேல. அவங்க காலமாயிட்டாங்க. காலமான பிறகு நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன் என்னோட 2வது பேபிக்கு. மறுஜென்மமா? என்ன மாமியாரே உனக்கு திரும்ப பிள்ளையா வந்திருக்காங்க? இல்ல மாமியார் கிடையாது. ஹலோ, இப்ப அழுதாவே இல்ல. செகண்ட் பிரெக்னன்சி ஆகணும்னு நடுவுல நிறைய அந்த பிரச்சனை வந்துகிட்டே இந்த பிகேபி சமயத்துல. Wait. Sorry, I have one question. Was he still going out with this woman during this time? Yes, he was. Wait, if he was going out with this woman during this time, then why did you have another kid with him? Actually என்னன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணாருன்னா என்கிட்ட ஃப்ரெண்ட்ரா, நீ என் ஃப்ரெண்ட்ரா. ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டான். அஃபேர்னு சொல்லவே இல்லை, அது நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் மாதிரி. அது அஃபேர் இல்லை, அது ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி சொன்னாங்க. அவ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டா நீ வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல எனக்கு தேவையில்ல, வெட்டி விட்டுருன்னு சொல்ல. அது அவ்வளவு ஈஸி இல்லை ஜீவன். சரி நீங்க சொல்லியாச்சு. I told him many times இது வேண்டாம். ஏன்னா மேரேஜ்க்குள்ள இன்னொரு ஆளை கூட்டிட்டு வரக்கூடாது, அது ரொம்ப தப்பு. பிடிக்கலையோ ஒரு பார்ட்டி 2 பேர்த்துல யாருக்காவது ஒருத்தருக்கு பிடிக்காட்டி அந்த பார்ட்டிய யாரா இருந்தாலும் சரி அதை அவாய்ட் பண்ணிடணும். பண்ணலன்னா பிரச்சனை கண்டிப்பா. சரி அப்புறம் ஒரு கட்டம் வந்துச்சு, ஒரு பெரிய பிரச்சனை, பூகம்பம் அடிச்சிச்சு. 7 months pregnant. ஸோ அவரை வீட்டு விட்டு போற நிலைமை வரைக்கும் வந்துருச்சு. என்ன பிரச்சனை? வீட்டு விட்டு போயிட்டாரு. என்ன பிரச்சனை? பூகம்பலத்திற்கு பிரச்சனை என்ன பிரச்சனை? பிசிக்கலா அபியூஸ் பண்ணிட்டாரு. அபியூஸ் பண்ணாம என்னோட இன்லாஸ் வந்து சப்போர்ட்டட் மீ and asked me to get from the house. Wait, so you were pregnant and he abused you? Yes.
They took advantage of the situation. இதுதான் சமயம் சொல்லிட்டு he left the house. என்னோட பேபி டெலிவர் பண்றப்ப கூட இல்ல, டெலிவர் பண்ணி மறுநாள் தான் வந்தாரு. வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படின்னா நான் வந்துருவேன் நான் வீட்டுக்கு வந்துருவேன், கவலைப்படாத. I didn't know that he was staying with this woman அந்த டைம்ல எல்லாம். வெக்கமா இல்ல? என்ன சொல்லிருந்தாங்கன்னா ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கி இருக்கிற மாதிரி ரெண்டுக்கு. Wait, so அப்படிதான் எனக்கு தெரியும். that woman has kids also, right? Yes, she has. And a husband also, right? No, husband வந்து she divorced him in 2019 itself. When she had also, she was not a single mother. She was legally married to this man. என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா. Then she dumped the guy and went with your husband. Actually, she was planning to divorce him because drug addict was whatever it is. Even என்னோட இது வந்து was in a marriage, legally married, you cannot have affair. Legally married மட்டும் இல்ல, நீ ரிலேஷன்ஷிப் இருந்தாலே எஃப்ஐஆர் வச்சிடக்கூடாது. ஆமா, அது ரொம்ப தப்பு. I was cornered. I was helpless. So wait, I just want to get clarity on this situation because I'm a bit confused. So that your husband is married to you, this lady is already married, and while your husband was going out with this woman while the husband was in rehab. Yes. So once your husband and the girl were together, she decided to divorce the drug addict guy. I think before that she already decided to divorce him. But they was not divorced yet when they was having an affair. Okay. I mean, the husband is addicted to drug. This lady is addicted to other people's husband, la. Yeah. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். All this while he has been telling me he will come back. Daily வருவாரு, எங்களை பாப்பாரு, பிள்ளைங்களை பாப்பாரு, எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு அந்த வருஷம் எல்லாம். So 2024 தான் ஒரு நாள் வந்து அவரோட போன் எடுத்து நான் செக் பண்ண வீட்டுக்கு வந்தப்ப செக் பண்றேன், அதுல போட்டுட்டு இந்த மாதிரி அவளோட மெசேஜஸ்ல வந்து இவருக்கு அனுப்பியிருக்கா பிங்க் புக் வந்து பிரெக்னன்சி புக், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற புக். அவளோட பேரும் என் கணவரோட பேரும் கீழே இருக்கு. தம்பி முருகேசா அண்ணனை பாருப்பா. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. இப்பதான் ஒன்னு டெலிவர் பண்ண 4 வருஷத்துல இன்னொரு விதையை போட்டிருக்கான். உங்க நல்ல நேரம் அண்ணன் செக்ஸ் முள்ள இருக்கேன், குணம் மாறக்குள்ள கிளம்பிருங்க. பேடி இருக்குன்னு சொன்னோன்னா அப்ப நான் வந்து அந்த மெசேஜஸ் படிக்கிறப்பே வேற மெசேஜஸும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னா சொல்றதா எப்படின்னு எனக்கு தெரியல. இது அந்த பக்கம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்களும் இந்த மாதிரி கப்பல்ஸ் எல்லாம் ஊருக்கவங்களே they do all kind of nonsense in one room. Oh my fucking god! So your husband was a swinger, is it? என்னடா ரொம்ப நாள் இந்த கதை வரலன்னு உட்காந்துருந்தேன். Hey! So they were having an orgy by swinging each other, is it? மூணு சூப்பர். இது வந்து எப்படின்னா இந்த மேடம் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க இன்னொரு கேர்ளுக்கு, இந்த மாதிரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த நீங்க சொல்றது அன்னைக்கு மாதிரியே let your man fuck me and you watch அப்படின்னு. என்ன நடக்குது அப்படின்னு நேரா மைதிலி ரூமுக்கு போ, அப்படியே கட்டி பிடிச்சிரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் வந்து மெசேஜ் அனுப்பி அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி கேட்டப்ப அவர் சொன்னா நீங்க சொல்றதுதான் உண்மை, நீங்க நினைக்கிறதுதான் உண்மை, நீங்க வந்து எப்போதும் அசியூம் பண்ணிக்குவீங்க இப்படி நடந்திருக்குமோ அப்படி நடந்திருக்கும். ஏன்னா அவ்வளவு முட்டாளா. So when you asked this lady, the lady was gaslighting you to think that you are being delusional, is it? Yes. அடங்கொக்காலவளே. என்ன வந்து இவர் ஒரு தடவை கேட்டுட்டாரு, இந்த மாதிரி நான் வந்து ஒரு வெள்ள வரேன் இல்லைன்னா நீங்க கூட்டிட்டு வரேன், நீங்க நம்ம எல்லாம் ஒன்னா இது பண்ணலாம் அப்படின்னு. நான் சொன்னேன் கூட்டிட்டு வா, நான் வந்து ஒன்னதான் ரிப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன். நீ டாக்டர் போய் பார்க்கணும்டா, எவ்வளவு செக்ஸ் சாட். அப்படிதான் நான் யோசிச்சேன், ஓ இதுதான் காரணமா, இதுதான் நீங்க வந்து பண்ற அசிங்கமா அப்படின்ட்டு. நான் நினைச்சேன் பணம் அப்படின்ட்டு. அப்புறம் தான் தெரியுது பணத்துக்காக பணம் உடம்பு சேர்த்துட்டு மட்டும்தான் இதெல்லாம் நடக்குது. எனக்கு கேள்வி இருக்கு. So okay, your husband is a swinger, so is the lady is a swinger as well, right? ஆமா. So அந்த பிள்ளை வந்தது அவனோட பிள்ளையா இல்ல மத்தவங்க பிள்ளையா? அது
அவரோட தான். அது மட்டும் இப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப முக்கியம், போயா முதல்ல. அது ஒன்றும் செய்யல. ஏன்டி இவ்வளோ நல்லவளா இருக்க? நான் அவ்வளவு நல்லவர் கிடையாது. நான் நிறைய தடவை நான் பேசக்கூடாது தகாத வார்த்தையில சொல்லியிருக்கேன் நேசி புள்ள அப்படின்னு. ஆனா எனக்குள்ள எனக்கு கோபம் வந்து அவதான், அவர் இவருதான், பிள்ளைங்க கிடையாது. சரி, கொஞ்சம் கூட பிள்ளைங்க கிடையாது. ஓகே, அது நியாயமான கோவம் தான். எப்ப பார்த்தாலும் வாங்க வந்துருங்க, வீட்டுக்கு வந்துருங்க செஞ்சு வைப்பலாம் வரல. ஆனா 2024 அவ பேபி பழக்க வச்சு ஒரே வாரத்துல வந்துட்டாரு. ஏன் வந்தாருன்னா அவருக்கு நீட் இருக்கு, பைனான்சியல் நீட் இருந்தனால வந்துட்டாரு திருப்பி. இங்க வந்தாருன்னா எப்படின்னா இவர் only stay for 3 weeks, maximum 2 weeks. அதுக்குள்ள ஏதாவது பண்ணி சண்டை போட்டுட்டு ஓடிடுவாரு. ஓடிட்டு few months வர மாட்டாரு, கண்ணுக்கிட்டே எட்டி பார்க்க மாட்டாரு, ஒன்னும் இல்லை, அப்படியே போயிடுவாரு. அப்புறம் திருப்பியும் போவாரு வருவாரு. ஆனா இந்த வருஷத்துல இருந்து ஜனவரியில இருந்து மறுபடியும் வந்தாரு. என் கூட இருந்துகிட்டு always like to compare. இதே அவளா இருந்தா இது செஞ்சிருப்பா, இதே அவளா இருந்தா எனக்கு இப்படி சோறு போட்டு கொடுத்திருப்பா, இதே அவ சமி வேணாம்னா அவன் கிடையாது. Wait, you didn't divorce this guy? No, I didn't. Okay. அவதான் வந்து பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. என்னன்னா என்னையும் மறுபடி அவங்க 2 பேருமே கேள்விக்கிறாங்க. 8 வருஷமா பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, நீ ஏன் வந்து என்ன டிவோர்ஸ் பண்ணல? அதே மாதிரி அவ கேக்குறா, அப்ப அவர் என்ன தப்பு செஞ்சாலும் நீ ஏத்துக்கிட்டு இருப்ப. I am allowing him to do sin. அந்த மாதிரி பாவம் செய்யறதுக்கு நான் தான் அவருக்கு வழி கொடுக்குறேன். Wait. So that lady is committing a sin and she's blaming you to say that hey, நீ விட்டு கொடுக்கறதுல அந்த நாய் வந்து இந்த மாதிரி சீன்ல பண்றா. ஏய் நாய, அந்த பிள்ளை தான் உட்கார்ந்து இருக்கே, நீ இவ்வளவு விட்டு பண்ணிட்டு இருக்க. எனக்கு கடைசியா வந்து நான் அவரோட போன்ல இப்ப ரீசனா படிச்ச மெசேஜஸ்ல அவன் போட்டிருந்தா 8 வருஷமா யூஏபி பீல் அ ஃபேமிலி அப்படின்ட்டு. And on my heart 8 வருஷமா பீல் அ ஃபேமிலி, you broke a family and you build your family in that broken family. அந்த உடைச்ச குடும்பத்துல தான் நீ உன் குடும்பத்தையும் கட்டியிருக்க, அதை மறந்துடாத. கேட்டா வந்து பிள்ளைங்களை வச்சு நான் வந்து லவ் பண்ணிக்கிட்டேன், தேவையில்லைங்க. அவரு நினைச்சிருந்தா 8 வருஷமும் அவர் போய் டிவோர்ஸ் பண்ணிருக்கலாமே. இல்ல நீ அவரை கன்வின்ஸ், ஒரு பிள்ளை இருக்கிறதுக்கு உன்னால கன்வின்ஸ் பண்ண முடிச்சு, ஒரு பிள்ளை வேணும்னு அவர் மூலியமா. ஏன் நீ டிவோர்ஸ் பண்றதுக்கு கன்வின்ஸ் பண்ணல? ஏன் நீ வந்து ஃபோர்ஸ் பண்ணல? ஏன் முயற்சி இருக்குல்ல? என்ன கேள்வி கேட்கறாங்கல்ல, எதுக்காக வந்து டிவோர்ஸ் பண்ணல, எதுக்கு அவனை விட்டுட்டு போல? எனக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்னு கேட்கலாமா? முட்டாளா இருக்கும். அந்த திருமணத்துல இருக்கிறதுனால எனக்கு தெரியுது நான் வந்து இன்னாரோட மனைவி, ஒருத்தரோட மனைவி, இப்படிதான் நான் வாழ்வேன். இல்லாட்டினாலும் எனக்கு அந்த மாதிரி வாழ தெரியும். இப்ப எப்படி இந்த நிலைமையில திரும்ப வந்தாரு? நாளைக்கு நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னா இந்த நிலைமையில வந்தா சத்தியமா ஏத்துக்க முடியாது. ஏன் ஏத்துக்கணும்? நான் இன்னும் டிவோர்ஸ் பண்ணல, ஆனா வந்து கூடிய சீக்கிரத்துல பண்ணிடுவேன் என் பிள்ளைங்க. ஓகே, எடுத்து வச்சுட்டேன், அதை பற்றியும் சொல்லிட்டேன். somehow we have to leave the house. ஏன்னா என் பிள்ளைங்களுக்காக, எனக்காக இல்ல, என் பிள்ளைங்களுக்காக நான் கண்டிப்பா இதை செஞ்சே ஆகணும். I feel my children deserve peace, love and joy. ஸோ இந்த 8 வருஷமா ஓடிட்டு இருக்கும்போது நீ வந்து ஒரு தடவை கூட வந்து இந்த ஆள்கிட்ட போய் பேசிட்டே விட்டுரு அந்த மாதிரி எதுவும் சொன்னதில்லை? பேசிருக்கேன், சொல்லியிருக்கேன், செஞ்சிருக்கேன், அழுந்திருக்கேன், ப்ரே பண்ணிருக்கேன், ஃபாஸ்டிங் பண்ணிருக்கேன், கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன், மறுபடியும் என் கணவரை கூட்டிட்டு வாங்கினேன். கடவுள் நான் சொன்னதை செஞ்சுட்டாரு, காமிச்சிட்டாரு. இப்ப என்கிட்ட நீ கேட்ட கூட்டிட்டு வந்துட்டேன், உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா? சத்தியமா முடியாது. அவர் இப்படி சுத்திட்டு இருக்கிறாரு. Did you check for like diseases anything? நான் செக் பண்ணல, ஆனா இல்லன்னு நம்புறேன். இல்லன்னு நம்பாத, போய் செக் பண்ணு சரியா? சரி, இப்போ வந்து என்னாச்சு? இப்போ என்ன நிலைமையில இருக்கு? இப்ப இந்த நிலைமையில தான் இருக்கு. இந்த மெசேஜஸ்லாம் இப்பதான் ரீசனா பார்த்தேன். 1-2 weeks பேக் இது நடந்தது. இந்த மெசேஜஸ் எல்லாம் என் மனசு நல்லா தேக்கிட்டு போன வாரம் சாயில போயிட்டு ஜிபிஎல்ல போயிட்டு, ஏன்னா நம்மளோட டிவோர்ஸ் வந்து மலேசியால சரியான எக்ஸ்பென்சிவ், வெரி எக்ஸ்பென்சிவ் if you want to take a private lawyer. So I have to go through government lawyer. It takes a long process. Hopefully everything will end நல்லா அழகா ஸ்மூத்தா எண்ட் பண்ண நினைக்கிறேன். Another thing, I don't blame him 100%. It is my husband also. இவரோட தப்பு இருக்கு, ஏன்னா giving up hope. So do you have a safe place to go to? Like உங்க அம்மா வீட்டுக்கு பேருக்கு போறதுக்கு? இல்ல, அம்மாலாம் இல்ல, அம்மாவுக்கு மேல ஒருத்தவங்க இருந்தாங்க. ஆனா என்னோட பிடிவாதம், நான் அப்படியே இருந்தனால இப்ப பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கு. ஆனா என்னை கைவிடல, the whole family என்னை கைவிடல, என் பிள்ளைங்களும் கைவிடல.
என் பிள்ளைங்களும் கை விடல. சரி, இப்போ நீ இங்க இருக்க, இப்போ உன் வீட்டுல நீ இருக்க, இஸ் he still around you? அங்கதான் இருக்காரு. நீ இங்க இருக்க, இப்ப வேலையில இருக்க? இப்ப வேலையில திருப்பி வீட்டுக்கு போகும்போது நீ அவர் அங்கதான் இருப்பாரா? அவர் அங்க இருக்க மாட்டாரு. நான் அவரை ஏத்திட்டு போனோமா? இங்க ஏத்திட்டு போவேன். அவர் உட்கார்ந்து இருக்காருல, அவர் எங்க உட்கார்ந்து இருக்காரோ அங்க போயிட்டு நான் ஒரு நடமாடும் கிராப்பு ஏடிஎம் மிஷின். So he's just wandering around and you just have to go pick him up after work. ஆமா. What the fuck? You're not dating a man, you're dating a child. ஆனா ஜீவன் இந்த டைம் பார்த்து இன்வால்வ் ஆகாத மட்டுக்கு நான் உண்மையிலே சொல்றேன், அவரு எங்களை பார்த்துக்கிட்ட மாதிரி யாருமே பார்த்துக்கல. அவ்வளவு வேலையான்னு வந்துட்டு அப்படி வேலை செய்வாரு. அப்படி ஒரு நல்ல மனசு, அவ்வளவு ஒரு நல்ல மனசு. ஆனா அப்படிதான் பார்ப்பாரு. ஆனா அவ்வளவு பெரிய நல்ல மனசுக்கு நீ வந்து you are hoping for something in the past but the present has changed him fully, so I don't think so you should look at the past though. You should be looking at the present. One of the reasons why I think அந்த செஞ்ச நல்லதுன்னு நினைச்சு பார்க்க ரொம்ப நல்லது வந்து வயசுல அம்மா இல்ல எனக்கு, எங்க அப்பா எங்க தூரமா போயிட்டாரு, என்ன பார்த்துக்கிட்டு போயிட்டாரு. அதுதான் அந்த நன்றி நினைச்சுக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில எங்கேயும் போக முடியாது. என்னோட வாழ்க்கை அழகான பாலத்தை கொடுத்து அந்த பாலத்தை புளிஞ்சு சட்டை மட்டும்தான் இருக்கு. இப்ப அவர் ஒரு சட்டையா மட்டும்தான் நடமாடிட்டு இருக்காரு. ஒண்ணுமே நீ வந்து I think it's time for you, like நீ சொன்ன மாதிரி it's time for you to prioritize yourself. நீ வந்து இப்போ வந்து அவர் எப்படி இருந்தாலும் நீ கண்டுக்க முடியாது. இப்போ பிள்ளைங்கள் கண்டே இரு, இல்லாட்டி உனக்காண்டே இருக்க ஆரம்பி. பிகாஸ் நீ வந்து இந்த ஆள் நம்பிட்டே இருந்தானா நீ இப்பவுமே அந்த பேட்டர்ன்லேயே போயிட்டு இருப்ப. உன்னால இந்த ஆளை விட்டு கொடுக்க முடியாது. ரொம்ப கஷ்டமான இடம் தான், விட்டும் கொடுக்க முடியாது. ஸோ ஆனால் நீ வந்து கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் இருக்கணும். I have no other choice but to tell you, be selfish. It's time for you to move on with life. Okay, அவரை பற்றி நீ நல்லவளா இருந்திருப்பாரு, but he got influence and a lot of men break during the influence. Once it's broken, you try to fix it, it didn't work. It's not your fault it didn't work. You tried your best and that alone proves how much you love this person. So உன் காதல் மேலே எந்த தப்பும் இல்லை, சரியா? காதல் பண்ண அந்த மனுஷனால இருக்க முடியல, so it's okay. So I'm telling you, it's really okay to move on and to take the step for yourself. Okay? அழுவாத. ஏன் நீ அழுவுற? நீ காதல் பண்ணது உண்மை தானே, அதுக்கு நீ அழுதுட்டு இருக்க. உன் காதல் உண்மையான காதல் தானே, விடு. இவருக்கு என்ன தெரியுமா சந்தோஷம்? நான் ஒன்னும் அவர் தேடி போயிட்டு நீ என் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்ல கிடையாது. அதே போல அவ வந்து போயிட்டா நீ வந்துரு வீட்டுக்கு சொல்ல கிடையாது. Even told him, as long as you can be the pleasure of வாழ்க்கைன்னு அவனோட வாழ்க்கை. என்னைக்கு உனக்கு அதையும் கொடுக்க முடியாம போயிடுச்சுன்னா முடிஞ்சு. That is true. உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. It's okay. உனக்கு இப்போ கொஞ்சம் கிளாரிட்டியோட பேசுகிற மாதிரி இருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நீ இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்க. ஸோ அது வரைக்கும் ஓகே. இந்த கிளாரிட்டியோட உன் வாழ்க்கை வந்து அப்படியே ஃபார்வர்டோட இரு, சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். உன் கதை கேட்டு எனக்கு இவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கு. எனக்கு ஐ டோன்ட் நோ வாட் யூ கோயிங் த்ரூ, பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ ஒன் திங். நிறைய பேர் வந்து நானே இந்த பாட்காஸ்ட் வந்து கேள்வியெல்லாம் கேட்குறேன். It's actually very easy for me to judge you or tell you what to do. But honestly சொன்னா உனக்கு இருக்கிற சாய்ஸஸ் அந்த நேரத்தில் என்ன மாதிரி சிச்சுவேஷனில் இருந்த, என்னென்ன சாய்ஸஸ் உனக்கு ப்ரெசென்டடாக இருக்கு, உன் மனநிலை எப்படி இருக்கு, all this affects your decision. So you cannot blame yourself for making those decisions and you don't have an answer because you were given choices that are not so obvious for people to see. It takes a long time to see the choices. So அதனால நீ தப்பு பண்ணேன்னு நினச்சிக்காத, விட்டுரு. Okay? Okay. Thank you so much for calling. Thanks, Jivan. Finally. Yeah. No worries. Thank you so much. Okay, Jivan. Bye. I think this was a very hard conversation to have with a lot of people. இந்த கதை விட்டு பிறகு நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க, நம்ம வந்து ஆன்லைனில் பார்க்கும்போது நாங்கள் கேட்கும் போது ஈஸியாக இருக்கும் நம்ம சொல்றதுக்கு, உனக்கு தான் தெரியல அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தவங்களோட வாழ்க்கை வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கும்போது they don't have much choices in life. நம்ம கேட்கும்போது நம்மளுக்கே தெரியுது, நீ விட்டு போயிருக்கலாமே, டிவோர்ஸ் பண்ண, அது சொல்றது ஈஸி. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு புருஷனாக இருக்கும்போது imagine someone who's been taking care of you for 15 years and then doing something like this, you be like, you know what, he's a temporary thing, and you slowly
slowly see them going away, your mind is having a hard time accepting that. So அதனால வந்து நம்ம இவ்வளோ தூரத்தை வந்து ஒரு 8 வருஷம் 9 வருஷம் இருக்கும் அதோட full effect பார்க்கறதுக்கு, because we need a certain clarity. நிறைய பேருக்கு வந்து உடனே பார்க்கறதுக்கு அந்த clarity வராது. இந்த மாதிரி பாட்காஸ்ட்ல பார்த்து இந்த கதை கேட்கும்போது இது நம்ம ஏற்கனவே கேட்டிருக்குமே அந்த மாதிரி கூட clarity வரலாம். பட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி நான் நிறைய பொண்ணுங்கிட்ட சொல்லிட்டேன், ஆனால் ஆம்பளைங்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த தடவை. Men, it's easy to make someone fall in love with you. It's very very easy. It's harder to be in a relationship with someone for lifelong. So நீங்க வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணும்போது நினைச்சு பாருங்க, அந்த பொண்ணு வந்து 15 வருஷம் 20 வருஷம் நீ காதல் பண்ணிட்டு அதோட நீ வந்து ரினியூ பண்ண முடியாது. You have to grow old together and it's important to be friends with the person. You will, as a man, as you grow older, you will have a lot more distractions. நிறைய பொண்ணுங்க வந்து உன்கிட்ட பேசிட்டே இருக்கும். ஏன்னா பொண்ணுங்க வந்து 25 வயசு இருக்கும், they look at looks. After 25 years old they look at stability, and after 30-40 years old they want to look for someone who's more exciting than their normal life. So different stages of life. So நம்ம வந்து ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப் கல்யாணம் பண்ணி இருக்கும்போது you just have to understand that's what growing old means. 25 வயசுக்கு நீ எல்லாம் பார்த்துருக்க, 25 you want a stable your life, and that woman also wants to be stable, and then after 40 they want more exciting things. You grow old together and figure out different passion in life. So it's very very important to have that. As men, trust me, it's very very easy to be blinded. Just think about this quote. You want to sacrifice a sure thing for a 10-minute pleasure. So that is a very important thing. Is it worth it to sacrifice something that is absolutely going to make you the best man you can for 15 minutes where it made you king of the world, just for 15 minutes because you know you felt the biggest pleasure in life? You make the choice. ஆனா அந்த pleasure நீங்க தேடி போயிட்டே இருந்தீங்கன்னா அது வாழ்க்கை ஃபுல்லா உனக்கு நிரந்தரமா இருக்காது. ஏன்னா ஒரு வயசு பிற்பாடு அது வந்து pleasure-ஆ இருக்காது, அது ஒரு curse-ஆ மாறிடும். But imagine something when you're old age, 60-70 years இருக்கும்போது you have someone beside you, and that is way more important and way more valuable to have than something that is only 15 minutes long. அது ஒரு addiction. Don't get to it. Please don't do that. So உங்களுக்கு இந்த காதல்களை பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா உங்களுக்கு இந்த மாதிரி காதல்களை பேசணும்னா முக்கியமா Google Doc லிங்க்ல சப்மிட் பண்ணுங்க. எங்க டீம் வந்து ரீச் அவுட் பண்ணுவாங்க. We will definitely reach out to you. There will be an interview process for us to go through with you. So with that being said, thank you so much for watching. I understand இந்த மாதிரி காதலாம் கேட்கும் ரொம்ப ஹார்ட்டா இருக்கும், பட் இவ்வளோ கடைசி வரைக்கும் நிற்கிறீங்களே, தேங்க்யூ. ஸோ உங்களால இந்த எபிசோட ஓடிட்டு இருக்கு. மறுபடியும் இன்னொரு எபிசோட பார்க்குறேன். My name is Jeevan and this is காதலா காதலா.